ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா விஸ் பாகிஸ்தான் T20 சீரீஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்சுடைய ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். 14ஆம் தேதி மதியம் 1:30க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ஹெட் டு ஹெட்டில் ரெண்டு டீமும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் 23 T20 ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா 10 மேட்சஸும் பாகிஸ்தான் 13 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் மேட்சஸில் 3 மேட்சஸில் ஆஸ்திரேலியா 3 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கான வென்யூ வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்பேன் கிரவுண்டில் தான் வந்து இந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டுடைய பிச்சு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு பிச்சு தான். பேஸ் பவுலிங் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து பேட்ஸ்மேனுங்க வந்து நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸ்லேயும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பேட்ஸ்மேனாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனில் பேஸ் பவுலருக்கு தாராளமாக வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிச்சு வந்து பேஸ் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங், அதே மாதிரி பால் வந்து இனிஷியலாக ஸ்விங் ஆகும். ஸோ அதனால் வந்து ஷைன் அஃப்ரிடியை நீங்கள் இந்த மேட்சஸ் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவுலிங் பாகிஸ்தான் டீம் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஷைன் அஃப்ரிடியை நீங்கள் தாராளமாக கேப்டனாகவே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாரிஸ் ரஃப்பும் விக்கெட் டேக்கிங்கில் தான் இருக்கார். ஓடிஐயில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அவரையும் வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த மேட்சஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த 2 பிளேயரை வந்து நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மேட்சஸில். ஸோ 2 டீமும் பிரிஸ்பேன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணலை. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமில் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பாகிஸ்தான் டீம்லேயும் அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மேட்சஸ் வந்து டெபியூ ஆகுறாங்க. ஸோ 2 டீம்லேயும் வந்து சேஃபான பிளேயரை மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃபேண்டசியில் ஓவராலாக வந்து இந்த கிரவுண்டில் 10 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 7 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் 3 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு டாஸ் தான் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னா மேபி வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுலிங் லைனப் இல்லை. மேபி வந்து பாகிஸ்தான் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 180+ வரைக்கும் ஸ்கோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து டாஸ் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை ப்ளே பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுவாங்க வின் பண்ணுறதுக்கு. பட் வந்து செகண்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியன் டீமாக இருந்தால் ரொம்பவே கஷ்டம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வின்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டீமுடைய பவுலிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணுறது தான். ஸோ செகண்ட் பேட்டிங் ப்ளே பண்ணான்னா மஸ்ட்டு வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 166 ரன்ஸ் போயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 147 போயிருக்கு. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர் 43 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்பின்னரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிமைனிங் வந்து பேஸ் பவுலரில் மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மஸ்ட்டு வந்து அவங்கள ட்ரை பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் 11ல் இங்கிலீஷ், பிளப்பி, மேத்யூ ஷாட், டிம் டேவிட், மெகர், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், ஹார்டி, ஆடம் ஜாம்பா, ஹபார்ட், பேட்லெட், இந்த 11 பேரை வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, இதில் வந்து ஜாம்பா, ஹபார்ட், பேட்லெட், ஹார்டி 4 பேரும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இதில் வந்து பெருசாக யாருக்கும் விக்கெட்டை விழாத போது ஸ்டோயினிஸ் 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். மேக்ஸ்வெல் வந்து மேபி இதில் வந்து யாருக்கு விக்கெட் விழலையோ அவங்களில் 2 ஓவர்ஸ் வரைக்கும் மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட், பிளிப்பி, மெகர்க் 3 பேரும் இருக்காங்க. 3 பேருமே வந்து ஓப்பனிங் பேட்டர்ஸ் தான் T20யில். ஸோ மேபி வந்து இந்த மேட்சஸ் வந்து பிளிப்பி, மெகர்க் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஷாட் வந்து 2 டவுனாக ப்ளே பண்ணுவார். அப்படி இல்லைன்னா
3 டவுனாகவும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 டவுனாக இங்கிலீஷ் வந்து ப்ளே பண்ணுவார். இன்கேஸ் 2 டவுனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோயினிஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க, பிலிப்பி மெகர்க். அப்படி இல்லைன்னா மெகர்க்கும் ஷார்ட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெகர்க்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ஓடிஐயில் ஓப்பன் பண்ணார், பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ ஸ்ட்ரகிள் ஆனார். மேபி இவங்க 2 பேரும் இந்த மேட்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா, ஸ்டோயினிஸ், டிம் டேவிட், இங்கிலீஷ் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 பிளேயர்ஸை வந்து நீங்கள் இந்த மேட்சஸ் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பாகிஸ்தான் டீம். பாகிஸ்தானில் பாசிபிள் 11 வந்து பார்த்திங்கன்னா 8 பிளேயர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து டெபியூ பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 8 பிளேயர்ஸில் ரிஸ்வான், உஸ்மான் கான், பாபர் அசாம், சல்மான், ஆரிஷ், சைன் அஃப்ரிடி, நஷீம் ஷா, அபாஷ் அஃப்ரிடி, இந்த 8 பிளேயரில் ரிஸ்வான் மேபி வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு அவர் வந்து ட்ரை பண்ணுங்கள். உஸ்மான் கானை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸில் மிடில் ப்ளே பண்ணுவார், அதாவது 2 டவுன் அப்படி இல்லைனா 3 டவுனில் வந்து உஸ்மான் கான் வந்து ப்ளே பண்ணுவார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரிஷ், அபாஷ் அஃப்ரிடி, நஷீம் ஷா, அபாஷ் அஃப்ரிடி, சல்மான், இந்த 5 பேரும் 4 ஓவர்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆரிஷ், ஷைன் அஃப்ரிடி, நஷீம் ஷா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அபாஷ் அஃப்ரிடியும் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சஸ் வந்து இவருக்கு விக்கெட்ஸ் விழுமான்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ பவர் பிளேவில் வந்து ஷைன் அஃப்ரிடியும் நஷீம் ஷாவும் 2 பேரும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ மிடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஷ் பவுல் பண்ணுறாரு. ஸோ அபாஷ் அஃப்ரிடி மேபி ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக இதில் யாராவது ஒருத்தரை வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து 4 பேரை கொடுத்துருக்கோம். பட் சேஃபான ஆப்ஷன் இந்த 3 பேஸ் பவுலரை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்ஸ்மேனில் பாபர் அசாமையும் ரிஸ்வானையும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். டாப் பிளேயர்ஸ் இந்த வென்யூவில் ஜோஷ் இங்கிலீஷ், டிம் டேவிட், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் 4 பேர் இருக்காங்க. இதில் இங்கிலீஷ் 3 மேட்சஸில் 47, டிம் டேவிட் 3 மேட்சஸில் 33, மேக்ஸ்வெல் 4 மேட்சஸில் 15 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸ்டோயினிஸ் 4 மேட்சஸில் 34 ரன்ஸ் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஆப்ஷன் ஸ்டோயினிஸ் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டிம் டேவிட்டையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. பேஸில் வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணக்கூடியவர் டிம் டேவிட். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலர்ஸில் ஸ்டோயினிஸ் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஆடம் ஜாம்பா 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும், பேட்லர் 5 மேட்சஸில் 2 விக்கெட்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஜான்சன் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோயினிஸ், ஆடம் ஜாம்பா மஸ்ட்டு வந்து பிக் பண்ணிக்கோங்க. பேட்லெட்டை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ஆஸ்திரேலியன் டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேட்லெட்டை ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் டிம் டேவிட், ஸ்டோயினிஸ், ஆடம் ஜாம்பா இந்த 3 பேரும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1 டவுனாக ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா? இருந்தாலும் ஸ்விங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால இவரை வந்து நம்ம ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணுறவங்க இங்கிலீஷை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு விக்கெட் கீப்பிங்கோடு போகிறது இந்த மேட்ச்சு சேஃபாக இருக்கும். ஏன்னா பிச்சு வந்து பவுலிங் பிச்சு தான். ஸோ பவுலர்ஸ் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் பவுலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்ஸ்மேனை விட பவுலிங்க்கு இந்த மேட்சஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கிலீஷை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமில் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ரிஸ்வான், இங்கிலீஷ், பிலிப்பி, உஸ்மான் கான் 3 பேர் இருக்காங்க. இதில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் ரிஸ்வான் தான். சரிங்களா? பெருசாக வந்து ஆப்போனண்ட்டில் பவுலிங் லைனப் இல்லை. ஸோ அதனால் வந்து ரிஸ்வானை மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் கேப்டனாகவும் இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவர் தான் வந்து ஓப்பன் பண்ணுவார். மேபி வந்து இவர் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து ரிஸ்வானை நீங்கள் கேப்டனாகவும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ், பிலிப்பி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ப்ளஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்சஸில் கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ரகிள் ஆனார். ஸோ வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் இங்கிலீஷை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆஸ்திரேலியன் டீமாக இருந்தால்
இங்கிலீஷை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிலிப்பையும் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு விக்கெட் கீப்பிங்கோட போகிறதுக்கு பாருங்கள். சரிங்களா, அந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு கீப்பர், மற்றபடி 3 கீப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த 2 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பாபர் அசாம், மேத்யூ ஷா, டிம் டேவிட், ஃப்ரெஷர் மெகர்க் இருக்காங்க. இதில் பாபர் அசாம் 1 டவுனாக ப்ளே பண்ணுவார். அதுதான் அவருடைய பொசிஷன். ஸோ மஸ்ட்டு வந்து பிச்சு வந்து பேஸ் பவுலிங் ப்ளஸ் ஸ்பின்லேயும் வந்து நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து இவரை வந்து நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இல்லை கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிம் டேவிட் இந்த கிரவுண்டில் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இந்த T20 மட்டும்தான் அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ பேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஸோ மஸ்ட்டு வந்து டிம் டேவிட்டை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மேத்யூ ஷா, ஃப்ரெஷர் மெகர்க் 2 பேரும் பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓடிஐயில் பண்ணல. மேபி வந்து T20 ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மேத்யூ ஷாட்டை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், அகர்சல்மான், ஹார்டி. ஸ்டோய்னிஸை மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல், அகர்சல்மான், ஹார்டி இந்த 3 பேரும் ரிஸ்க்கான ஆப்ஷன். ஸோ சேஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோய்னிஸ் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் மேபி பவுல் பண்ணார்னா விக்கெட்ஸும் எடுப்பார். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் மேட்சஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல்லை வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கிறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். மிடில் ட்ரை ப்ளே பண்ணுறதுனால டாப் பிளேயர்ஸ் அதாவது டிம் டேவிட் அவங்கெல்லாம் வந்து ஓரளவு ப்ளே பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு பேட்டிங் சான்ஸ் இல்லாமலும் போகும். பவுலிங் பெருசாக ஸ்பின்னுக்கு இந்த கிரவுண்ட் விக்கெட்ஸ் இல்லை. ஸோ அதனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் வந்து ஒரு ஆல்ரவுண்டரோட இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலர்ஸில் ஆடம் ஜாம்பா, அபாட், பேட்லெட் 3 பேரும் இருக்காங்க. இதில் ஆடம் ஜாம்பா, பேட்லெட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் 2 பேருக்கும் இருக்குது. ஸோ மஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் அபாட்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங் ஆஸ்திரேலியன் டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆடம் ஜாம்பாவை மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் நஷீம் ஷா, ஹாரிஸ் ரஃப், சைன் அஃப்ரிடி இந்த 3 பேரும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து 2 விக்கெட்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ பிச்சு பேஸ் பவுலர்ன்றதுனால சொல்லவே தேவையில்ல. நீங்கள் தாராளமாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து இந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து 2 விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஹை பர்சன்டேஜில் ரிஸ்வான், இங்கிலீஷ், பாபர் அசாம், மேத்யூ ஷா, மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், ஆடம் ஜாம்பா, அபாட், ஷைன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், நஷீம் ஷா இவங்க இருக்காங்க. இந்த 11 பேரில் மஸ்ட்டு நீங்கள் ஷைன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், நஷீம் ஷா, ஆடம் ஜாம்பா இந்த 4 பேரையும் பவுலிங்கில் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறையவே இருக்குது. ஆடம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு விக்கெட்டாவது கண்டிப்பாக எடுப்பார். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 பேஸ் பவுலரை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஆல்ரவுண்டரில் ஸ்டோய்னிஸ் சேஃபான ஆப்ஷன். சரிங்களா, இவரை வந்து மஸ்ட் ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டிங்கில் பாபர் அசாம், ரிஸ்வான் இவங்கள 2 பேரும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி மேக்ஸ்வெல், மேத்யூ ஷா, இங்கிலீஷ், அபாட் இந்த 4 பேரும் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மேத்யூ ஷாட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பின் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ மேபி வந்து பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் இருந்தால் மேபி பவுல் பண்ணவும் பண்ணுவார். ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக வந்து செகண்ட் பவுலிங்கில் 5 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்தார். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறவங்க ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மேத்யூ ஷாட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிமைனிங் நான் சொன்ன 7 பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஆப்ஷன். மஸ்ட்டு அந்த 7 பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, மற்றபடி டீம் லைனப் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு டெலகிராமில் நம்ம லைனப்பை ஷேர் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து டீமும் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்களா, மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா
கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து போடுற வீடியோ அப்போ தான் உங்களால் வந்து டக்குன்னு வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து கரெக்டான டைமில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ண முடியாது சரிங்களா. ஒரு மேட்சுக்கும் டைம் வேரியேஷன் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் வீடியோ போட்டதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,